Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இன்னைக்கு கிளாஸ்ல நாம செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் 2.16 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், சொல்யூஷன்ஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து மாடுலார் அரித்மெட்டிக் கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். Find the number of integer solutions of 3x is congruent to 1 modulo 15. Find the number of integer solutions of 3x is equal 3x is congruent to 1 modulo 15. இது வந்து modular arithmetic concept. இதுக்கான introduction classes example 2.11 செக் பண்ணிங்கன்னா இருக்கும். அந்த பேசிக் திங்லாம் படிச்சுட்டு இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதில் இதுக்கான பேசிக் கான்செப்ட், இதோட ரூல்ஸ், ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக புரியும். இப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். இந்த கொஷினுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. நமக்கு இன்டிஜர் சொல்யூஷன்ஸ்னால் எக்ஸில் இன்டிஜர் வேல்யூஸ் வருமா அப்படின்றத செக் பண்ணணும். இப்போது இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ராக்ஷனாக இருந்தால் அது கன்சிடர் பண்ண முடியாது. இன்டிஜர் சொல்யூஷனாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போது அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ண போகிறோம்னா, a minus b is some multiple of n. ஒன் ஆஃப் த ரூல்ஸ் மாடுலார் அரித்மெட்டிக் கான்செப்டில் இருக்கிற சம் ரூல்ஸில் ஒன் ஆஃப் த ரூல்ஸ் வந்து a minus b is some multiple of n. multiple of n. இதில் ஏன் இந்த ரூல் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த 3x 8x இப்போது லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாவது இருந்து எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த ரூல் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராப்ளம் நம்ம சேம் யூஸ் பண்ணியிருப்போம். அது யூஸ் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த ப்ராப்ளம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறதுனால இந்த ரூல் எடுத்திருக்கோம். a minus b is some multiple of n. அப்படின்னா என்ன அர்த்தம்? a minus b equal some multipleனா any integer, ஏதாவது இன்டிஜர் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நமக்கு n இருக்கிறதுனால n போடாமல் kன்னு எடுத்துக்கிறேன். k multiple of n, k into n. இங்கே n என்ன? 15. 3xனா என்ன? 1 அப்படின்றது என்ன? இது எல்லாமே பேசிக் திங்ஸ் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் தான் இருக்கும். அது பார்த்துட்டு பாருங்கள், அப்போதான் புரியும். இப்போது a minus b equal kn, ரைட்? இப்போது இங்கே ஏக்கு என்ன இருக்குது? 3x. 1க்கு மைனஸ் பிக்கு 1. ஓகே, இந்த இதில் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவில் ஏக்கு 3x இருக்குது, மைனஸ் பிக்கு 1 இருக்குது, ஈக்குவல் k இன்ட்டு 15 என்ன? n. ஓகே, k நமக்கு தெரியாது, n வேல்யூ 15 ஆல்ரெடி கொஸ்டினில் இருக்குது. இப்போது இங்கே எக்ஸுக்கான வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 3x இங்கே இருக்கும், -1 இங்கே வரும்போது +1 ஆயிரும். 15k, right? We can write 15k. k into 15, 15k is equal. அப்போது இந்த -1 இங்கே வரும்போது +1. Then next step would be 3x equal 15k plus 1. அப்போ x என்ன? 15k plus 1 divided by 3, right? In this term we have same denominator, right? For both terms we have same denominator. Since we have same denominator, we can split this part into 15k by 3 plus 1 by 3, right? 15k by 3, we can simplify this, right? இங்கே 15 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நம்ம டேபிள் தேர்ட் டேபிள் கொடுக்கும்போது 1 3 is 3, 5 3s are 15. அப்போது ஆன்சர் என்ன? x equal 5k
plus 1 by 3. எக்ஸோட வேல்யூ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டில் வரும். இப்போது கேக்கு நம்ம என்ன வேல்யூஸ்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இது ஒரு ஹோல் நம்பராக கிடைக்கும். பட் இங்கே வந்து ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. இது எப்போவுமே இன்டிஜர் கேட்டகரியில் வராது. ஸோ நமக்கு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் இதில் இன்டிஜர் சொல்யூஷன்ஸ்க்கான பாசிபிள் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். பட் இதை இனிமேல் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் தான் சொல்யூஷன் வரும். பட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இன்டிஜர் சொல்யூஷன்ஸ். ஸோ ஆன்சர் என்ன எழுதணும், 5k plus 1 by 3 can't be a integer solution. இதுதான் ஆன்சராக எழுதணும். எப்படி 5k plus 1 by 3 can't be a integer. 5k we can write in integer form, but in the whole thing we cannot write it in the integer format. இதுதான் ஆன்சர். ஆன்சர் என்ன, 5k plus 1 by 3 can't be a integer. கொஸ்டின் வந்து இன்டிஜர் சொல்யூஷன்ஸ் கேட்டிருந்ததுனால இதுதான் ஆன்சர். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு a minus b is a multiple of n. இதுதான் வந்து இந்த ரூல் நமக்கு இந்த கொஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எதுக்காக எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இங்கே வந்து லெஃப்ட் சைடில் 3x 5x இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் டேர்மில் ஏதாவது சம்திங் இருக்குது, நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது வருது அப்படின்னா இதை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின்லேயே இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் 2.14 ஐ திங்க். அதை செக் பண்ணும்போது சேம் இது சேம் ரூல் தான். இதில் கேக்கு பதிலாக என்ன வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம், சாரி கேன்றது எனி இன்டிஜர், கேக்கு என்ன வேல்யூஸ் வேணால் அப்ளை பண்ணலாம். பட் கேன்றது இன்டிஜர். லாஸ்ட் ஸ்டெப்பில் வரும்போது ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து ஹோல் டேர்ம் கன்சிடர் பண்ணும். மொத்தமாக பார்க்கும்போது அது இன்டிஜர் டேர்மில் வராது, இன்டிஜராக வராது. அதனால் ஆன்சர் 5k plus 1 by 3 5k plus 1 by 3 can't be an integer. இதுதான் வந்து ஆன்சர். This much I had in this video. I hope this video helpful. If you found this video helpful, hit like button, share it with your friends and subscribe to the channel Blackboard Techniques for more updates. We'll see you in another video. Until then, Chinese signing off.